வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் நாளை 14ஆம் தேதி முதல் ரேஷன் கடையில் இயங்காது. ரேஷன் கடை ஊழியர்கள் மற்றும் கூட்டுறவு கடன் சங்க ஊழியர்கள் தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போறதா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. எதற்காக இந்த தொடர் வேலை நிறுத்தம், இதன் மூலமாக பொதுமக்களுக்கு நன்மை கிடைக்குமா அப்படிங்கிற கூடுதலான விவரங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, ரேஷன் கடை ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை 14ஆம் தேதி முதல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 4200 தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களும் அதனோடு இணைந்த 35,000 ரேஷன் கடைகளும் முழு அளவில் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவது அப்படின்னு தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தஞ்சாவூரில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ரேஷன் கடைகளில் தற்பொழுது ப்ளூடூத் மூலம் மின்னணு எடை தராசு இணைக்கப்பட்டு விற்பனை மேற்கொள்ளும் பொழுது ஒருவருக்கு மட்டும் 8 நிமிடங்களிலிருந்து 10 நிமிடம் வரை ஆகிறது. இதனால் நாளொன்றுக்கு 50 பேருக்கு மட்டுமே பொருட்கள் விநியோகம் செய்ய முடிகிறது. இதனால் காலதாமதம் ஏற்படுகிறது. அதனால் பொதுமக்களுக்கும் ரேஷன் கடை விற்பனையாளர்களுக்கும் இடையே மோதல்கள், தகராறு ஆகியவை ஏற்படுகிறது. குறிப்பாக கிராம பகுதியில் கூலி வேலைக்கு செல்லும் மக்கள் தங்களுடைய ஒரு நாள் சம்பளத்தை இழந்து ரேஷன் பொருட்கள் வாங்க காத்திருக்கும் நிலை ஏற்படுகிறது. அதனால் அவர்கள் ரேஷன் கடை பணியாளர்களிடம் தகராறு செய்வதோடு வாய் சண்டையிலும் ஈடுபடுகிறார்கள். இதனையெல்லாம் தவிர்க்க வேண்டுமானால் ப்ளூடூத் முறையை நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நுகர்பொருள் வாணிப கழக கிடங்கிலிருந்து முதன்மை சங்கங்களுக்கு நகர்வு செய்யப்படும் பொருட்களில் எடை குறைவு ஏற்படுவதை தவிர்க்க சரியான எடையில் பொருட்களை வழங்க வேண்டும். ரேஷன் கடைகளில் 40% பெண்களும் 5% மாற்றுத்திறனாளிகளும் பணியாற்றுவதால் ரேஷன் கடைகளில் உள்ளவர்களின் பணி சுமையை கருத்தில் கொண்டு எடையாளர் ஒருவரை அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. அதுவரை வெளிப்பணி மூலம் உதவியாளர் ஒருவரை பணியமர்த்திக் கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும். ரேஷன் கடை பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்க வேண்டும். அப்படிங்கிற கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்தி நாளை 14ஆம் தேதி திங்கட்கிழமை முதல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 4200 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களும் அதனோடு இணைந்த 35,000 ரேஷன் கடைகளும் முழு அளவில் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவது அப்படிங்கிற தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்காங்க. மக்களே, ரேஷன் கடையில் மிகவும் பொதுவான பிரச்சனை என்ன அப்படின்னா, கைரேகைகள் சரியாக பதிவாகவில்லை என்று கூறப்படுவதால் பொருட்கள் வாங்க வந்தவர்கள் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டிய நிலைதான் ஏற்படுகிறது. இதனால் பொதுமக்கள் ரேஷன் கடை பணியாளர்களிடம் தகராறில் ஈடுபடுகின்றனர். சில நேரங்களில் இது மோதலை ஏற்படுத்தும் அளவிற்கு மாறக்கூடிய நிலையும் இருக்கிறது. இதனால் கிராம பகுதிகளில் பலரும் ரேஷன் பொருட்கள் வாங்கும் என்று கூலி வேலைக்கு செல்ல முடியாத நிலையே இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, உங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் இது போன்ற பிரச்சனைகள் இருக்கா? இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மேலும் இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.